நான் உங்கள் முருகதாஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம எல்லாம் வந்து தகராறு ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச 2 சாங் சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எந்த விதமான ரொம்ப கருத்துலாம் இல்லாமல் ஜாலியாக இருந்து சந்தோஷமாக பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இதில் நான் ஒரு காமெடி திருடனாக நடிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம், லைவ் ஆன் ஹெவன். நான் சுனில்குமார். நீங்கள் இப்போ தகராறு படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கீங்க. நான் இந்த படத்தை 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அருள்நிதி, நான், முருகதாஸ், அப்புறமா பவன். நாங்கள் 4 பேர் ஹீரோஸ் இந்த படத்தில். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இந்த படம். 4 லோக்கல்ஸ் மதுரையில் எப்படி அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நட்பு பற்றி ஒரு படம் இது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கணேஷ் விநாயக். எனக்கு கணேஷ் விநாயக் சார் வந்துட்டு அண்ணன் மாதிரி. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுலேருந்து என் கூட துணையாக இருக்காங்க, ஒரு மென்டராக இருக்காங்க. நான் உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறமா Cloud9 ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு மிக நன்றி சொல்லிக்கிறேன். தயாநிதி அழகிரி சார், சுஷாந்த், மேனேஜர் கோவிந்தராஜ், இவங்களாம் ரொம்ப துணையாக இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. படம் வந்து தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தகராறு இந்த படம் Cloud9 அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தயாநிதி சார், ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ஏன்னா அது ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, மதுரையில் நடக்கிற ஒரு படம். ஸோ பாடல் எல்லாமே வந்து வித்தியாசமாக, இது வரைக்கும் நான் பண்ணதோட வித்தியாசமாக இருக்கக்கூடிய பாடல்கள். ஸோ ஐ ஷுட் தேங்க் தயாநிதி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கணேஷ் சார் இந்த படத்தோட டைரக்டர். படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அருள்நிதி சார் அதில் ஹீரோவாக நடிக்கிறாரு. படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. ஒரு சாங் வந்து திருட்டு பயப்புள்ள, அது வந்து கார்த்திக் அவர் பாடியிருக்காரு. அருள்நிதி சார் அதில் அந்த பாட்டில் பேசியிருப்பார். அவர் படத்தில் வந்து ஒரு புரோக்கன் இங்கிலீஷில் தான் பேசுவார். அந்த பாட்டுலேயும் அது வரும். ஸோ அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு. அந்த படத்தோட மெயின் மெலடி சாங் அது. அப்புறம் சூப்பர் திருடன் அப்படின்னு, இவங்கெல்லாம் படத்தில் திருடங்க மாதிரி. ஸோ சூப்பர் திருடன் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது ஹரிச்சரன் பாடியிருக்காரு. அப்புறம் நண்பான்னு ஒரு சாங் அனந்து பாடியிருக்காரு. அப்புறம் ஒரு தீம் மியூசிக் இருக்குது. ஒரு திருவிழா பாடல் ஒன்று இருக்குது, அது வந்து சின்ன பொண்ணும் வேல்முருகனும் பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இது எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஷுட் தேங்க் த ஹோல் டீம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நான் தகராறு ஃபிலிம் டைரக்டர் கணேஷ் நாயக் பேசுகிறேன். இந்த படத்தில் அருள்நிதி, பூர்ணா, ஜெயபிரகாஷ், பாண்டி ரவி, பவன்ஜி, சுனில்குமார், முருகதாஸ், அருள்தாஸ், மயில்சாமி எல்லோரும் பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க மதுரையை சம்மந்தப்பட்ட ஃபிலிம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்தில் தரன் வந்துட்டு மியூசிக். படத்தில் 4 சாங் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. திருட்டு பயப்புள்ள சாங்கு ரொம்ப நல்லா பேசப்படும். கூடிய விரைவில் ரிலீஸ் இருக்கும். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் பாண்டி ரவி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு, பொங்கல் மற்றும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன். இல்லை என்னுடைய இயக்குனர் வாழ வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50-60 படத்துக்கு மேலே நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னை மோல்டு பண்ணி என்னுடைய இயக்குனர் கணேஷ் விநாயக்கு முதற்க நன்றி. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நான் ஸ்பாட்டில் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த இந்த படத்தினுடைய நாயகன் அருள்நிதி அவர்களுக்கும், நண்பர்கள் முருகதாஸ், பவன், சுனில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு டோட்டல் டீமுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ப்ரொடியூசருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணும் தயவு செய்து. ஏன்னா இது எங்களுடைய கனவு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சுவாசம். தயவு செய்து வாழ வைங்கன்னு உங்களை தலைகுனிந்து கேட்டுக்கொள்ள நன்றி. வணக்கம், நான் இந்த படத்துடைய கேமராமேன் தில்ராஜ் பேசுகிறேன். இந்த படம் வந்து Cloud9 மூவிஸில் தயாநிதி அழகிரி சார் தயாரிச்சிருக்காரு. அருள்நிதி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. பூர்ணா அவர் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு 80 நாள் மதுரையில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரையை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் காரணம். ஃபுல்லாக மதுரை களம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வரைக்கும் பார்த்திராத ஒரு வருஷனில் மதுரை இருக்கும், அப்படி எடுத்திருக்கோம். நாங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்த்துருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், நான் திரைப்பட பாடலாசிரியர் கருணாகரன். நான் இந்த தகராறு படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதிக்கிறேன். 8 திக்கு மலரி இடங்க நெஞ்சில் அக்னி குழம்பு கொதிக்க கண்ணில் அவன் முகம் நின்று பதைக்க ஜகமீறிட்டோம்னு சொல்லி பாட்டு எழுதிக்கிறேன். ஏற்கனவே வந்து கார்த்திக் சார் நடிச்ச அலெக்ஸ் பாண்டியில் வந்து பேட் பாய்ஸ்னு சொல்லி பாட்டிருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம், என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். இந்த பாட்டு மூலிமா உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஏற்கனவே சிம்பு சாருக்கு வல்லவன்லாம் எழுதிக்கிறேன். இப்போது ப்ராசஸில் வந்து டீல்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் டமால் டுமில், காதல் மௌனமொழிகள், கடவுள் பாதி மிருகம் பாதி எல்லாம் படம். ப்ராசஸில் வந்து வாள், மான்கார இதெல்லாம் இருக்குது அனுப்பிட்டுருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேவையை கொண்டு என்னுடைய தொழிலை வந்து நான் கரெக்டாக இருப்பேன்னு உங்களுக்கு உதவி அளிச்சுக்கிறேன். இந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
துரை தயாநிதி வழங்கும் கணேஷ் இயக்கத்தில் வர படம் தகராறு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு வந்து மௌனகுருவுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம். அப்போ வந்து துரை ஒரு நாள் கூப்பிட்டு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, நீ பண்ணுவியா, இது ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி இருக்கும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு கதை தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கதை. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீரோவாக நான் ப்ராப்பராக லான்ச் ஆகிற படம் இதுவாக இருக்கும். ஏன்னா எனக்கு மற்ற எல்லா படங்கள்லையுமே வந்து ஒரு மாதிரி கேரக்டர் ஓரியன்டாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து எனக்கு பொதுவாகவே எல்லாருமே கேட்பாங்க, ஏன் உன் படத்தில் அதிகமாக பாட்டெலாம் இருக்க மாட்டேதுன்னு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங் இருக்குது, ஓப்பனிங் சாங் இருக்குது. ஓப்பனிங் சாங்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீரோ பில்டப் சாங்லாம் கிடையாது. அந்த சாங் வந்து எங்கள் 4 பேரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுவோம். படம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. தரன் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து போடா போடியில் சூப்பர் ஹிட் ஆல்பம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக வெஸ்டர்னைஸ்டாக போயிருப்பாப்புல. இதில் வந்து ஃபோக் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஒரு மெலோடி வந்து திருட்டு பயப்புலன்ற சாங், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓவராலாக படமாகவே நாங்கள் ஃபஸ்ட் காப்பி பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் கண்டிப்பாக எனக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள்கிட்ட பூர்ணா பேசுகிறேன். நான் இப்போ தகராரோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். தேங்க்யூ Cloud9, கணேஷ் சார், அருள், பூஜா, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து ஒரு மதுரை பியூட்டிஃபுல் வில்லேஜ் கேர்ள் ரோல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மதுரை கேர்ள்ஸ் யூஸ்வலி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இப்போது தைரியமாக பியூட்டிஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ எம் பிளேயிங் அ மதுரை கேர்ள். மதுரையில் வந்து ஸ்பெஷல் எப்போ மீனாட்சி கோயில், நான் அங்கே போயிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேமும் மீனாட்சி. இந்த மீனாட்சி பற்றி ஒரு டயலாக் எனக்கு இப்போது அந்த டயலாக் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும். பட் ஐ திங்க் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் மூவிஸ் மியூசிக் இஸ் அமேசிங். எப்போவுமே எனக்கு வந்து ஒரு படத்தில் ஹீரோயின்னா 3-4 பாட்டுகள் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. அது வேறு மாண்டாஜ் மாதிரி சும்மா நடந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே. அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி அந்த ப்ரோக்கன் இங்கிலீஷ். இந்த படத்தோட ஹைலைட்டே அருளோட ஸ்மைல் என்னை பார்க்கும்போது அண்ட் ப்ரோக்கன் இங்கிலீஷ். இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருக்கோம், அவரை பார்க்கும்போது ஜில்லுன்னு ஏறும். தட் டயலாக் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எல்லாமே ஃபைட், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர்பாக இருக்குது இந்த படத்தில். நிஜமாக நான் இப்போ வரைக்கும் சொன்னதே இல்லை, இந்த படத்தில் என்ன பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு எனக்கே தோணுது. தேங்க்யூ செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு வந்து தகராறு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு படம்னு சொல்லலாம். எப்பவுமே எல்லாரும் ப்ரெஸ் எப்பவுமே கேட்கணும் ஒரு கொஸ்டின், பை நோ பிக் ஹீரோஸ். ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பிக் ஹீரோஸ் இது பார்த்து என்னை கூப்பிடுவேன் நினைக்கிறேன், நான் ப்ரே பண்ணுறேன். ஸோ ஐ விஷ் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பிகம் அ பிக் ஹிட் ஃபிலிம். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச். இந்த படத்தில் தகரார் லவ்வுக்காக. ஸோ கண்டிப்பாக அந்த லவ் தகராஸ் எல்லாம் இந்த படத்தினாலே போயிடும். ஸோ ஐ திங்க் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபிலிம். தேங்க்யூ.